வெல்கம் டு மேக்ஸ் போர்ட். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் cos 4t sin 3t. ஃபைண்ட் த லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன். இப்போ நம்மளுக்கு இதுக்கு ஃபார்முலா இல்லை, இது நம்ம ஃபார்முலா இருக்கிற மாதிரி மெத்தடில் சேஞ்ச் பண்ணிக்கணும். இது cos a sin b மெத்தடில் இருக்குது. நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். cos a sin b is equal to 1/2 sin a plus b minus sin a minus b. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இப்படி பண்ணும்போது நமக்கு சைன் 2 சைன்ஸ் சப்ராக்ஷனில் கிடைக்கும். அப்போ நம்ம ஈஸியாக நம்ம லாப்லாஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது சைன் அண்ட் காஸ் மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது நம்மளால் லாப்லாஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. அதனால் நம்ம இந்த ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணோம். சைன் மல்டிப்ளிகேஷனில் இருந்தாலும் நம்ம மாற்றிக்கலாம், காஸ் மல்டிப்ளிகேஷனில் இருந்தாலும் மாற்றிக்கலாம். சைன் ஏ ப்ளஸ் பி சைன் ஏ மைனஸ் பி காஸ் ஏ ப்ளஸ் பி காஸ் ஏ மைனஸ் பி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு அதிலிருந்து நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ 1/2 இன்ட்டு சைன், இங்கே சைன் இருக்குது, சைன் ஏவோட வேல்யூ கேபிட்டல் ஏ இஸ் ஈக்குவல் டு 4t, கேபிட்டல் பி இஸ் ஈக்குவல் டு 3t. ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 4t ப்ளஸ் 3t மைனஸ் சைன் 4t மைனஸ் 3t. So it is equal to 1/2 into sin 4t plus 3t 7t minus sin 4t minus 3t 1t. So t. So இப்போ தனித்தனியாக இருக்குது. இப்போ நம்ம லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலாம். ஸோ லாப்லாஸ் ஆஃப் கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் cos 4t sin 3t. ஸோ ஃபைன் பண்ணால் இங்கே இது எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸில் என்ன இருக்குது 1/2 அப்படி வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ 1/2 லாப்லாஸ் sin 7t மைனஸ் sin t which is equal to, இப்போ எல் வந்து தனித்தனியாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி ப்ளஸ் எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி plus g of t is equal to L of f of t plus L of g of t. அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிவிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 1/2 இன்ட்டு இந்த 1/2 காமன். ஸோ L of sin 7t மைனஸ் L of sin t. தனித்தனியாக நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ sin atயோட லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார்முலா தெரியும். L of sin at, a sin வந்துச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஏல ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ a டிவைடட் பை s ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் அந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே அப்ளை பண்ணலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1/2 sin 7t. அப்போ இங்கே ஏவோட வேல்யூ 7. ஸோ 7 டிவைடட் பை s ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர் மைனஸ் இங்கே a வேல்யூ 1. ஸோ 1 divided by s square plus 1 square. So which is equal to 1/2. This is the formula. So 1/2 into 7 divided by s square plus 49 minus 1 by s square plus 1. So this is the final answer. இன்னொரு sum பார்க்கலாம். second sum sin square t cos cube t. sin square t cos cube t. இப்போ sin square t னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸ்கொயரில் இருந்தால் நம்மளுக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார்முலா இல்லை, அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு sin square theta is equal to sin square theta is equal to 1 minus cos 2 theta divided by 2. இப்போ நம்மளுக்கு இங்கே ஸ்கொயர் இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம இந்த இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி cos க்யூப்பில் இருக்குது. ஸோ cos க்யூப் தீட்டாக்கும் நம்மளுக்கு ஃபார்முலா இருக்குது. cos க்யூப் தீட்டா இஸ் ஈக்குவல் டு cos 3 theta plus 3 cos theta divided by 4. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு
லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்கே டி இருக்குது, தீட்டாக்கு பதிலாக இங்கே டி இருக்குது. ஸோ தீட்டாக்கு பதிலாக நம்ம டி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 1 மைனஸ் cos 2t டிவைடட் பை 2. நெக்ஸ்ட்டு cos கியூப், அதே மாதிரி இங்கே டி இருக்குது, இங்கே தீட்டா இருக்குது. ஸோ அதே மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். cos 3t ப்ளஸ் 3 cos t divided by 4. இப்போ நம்ம டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணிவிட்டு காமனாக வெளியே கொண்டு வந்துட்டா 1/2 4s are 8. So 1 minus cos 2t into cos 3t plus 3 cos t. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணலாம். 1/8 காமனாக வெளியே வச்சுட்டு ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். 1/8 இன்ட்டு, ஸோ 1 கூட மல்டிப்ளை பண்ணும்போது 1 இன்ட்டு cos 3t ப்ளஸ் 3 cos t மைனஸ் cos 2t ஓட மல்டிப்ளை பண்ணலாம். மைனஸ் cos 2t cos 3t ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 cos 2t cos t. ஸோ இது நம்மளுக்கு 2 காஸ்டில் இருக்குது, இங்கேயும் 2 காஸ்டில் இருக்குது. ஸோ மல்டிப்ளிகேஷனில் நமக்கு ஃபார்முலா இல்லை. இது மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம்னா லாஸ்ட் ஃபார்முலாவில் இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணோம்ல, அதே மாதிரி லாஸ்ட் சம்மில் இது மாதிரி சேஞ்ச் பண்ண மாதிரியே நம்ம சேஞ்ச் பண்ணோம். இப்போ என்ன கிடச்சிருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1/8 cos 3t minus cos 3t plus 3 cos t minus cos 2t cos 3t minus 3 cos 2t cos t. ஸோ நம்ம இதில் அடிஷன் எதுவுமே பண்ண முடியாது. இங்கே cos 2t 3t இருக்குது, இங்கே 2t t இருக்குது. ஸோ தனித்தனியாக நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஸோ cos a cos b, cos a cos bக்கு என்ன ஃபார்முலான்னு பார்க்கலாம். ஸோ cos a cos b, cos a into cos b is equal to 1/2 into cos a plus b plus cos a minus b. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ அதை இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1/2 into cos a plus b plus cos a minus b. ஸோ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 1/8 cos 3t plus 3 cos t minus, ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் 1/2 cos a plus b. ஸோ cos 2t plus 3t plus cos, இப்போ இங்கே என்ன இருக்குது, இது 2t minus 3t வரக்கூடாது. 3t minus எது பிக்கில் இருந்து நம்ம சப்ராக்ட் பண்ணோம். ஸோ 3t minus 2t, இதுக்கு இது காமன், மைனஸ் அகைன் 3 into 1/2 cos 2t plus t plus cos 2t minus t. மறுபடியும் அதே ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணுறோம். ஸோ இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/8 cos 3t plus 3 cos t minus 1/2 common cos 5t plus cos t minus 3/2 cos 3t plus cos t. ஸோ தனித்தனியாக உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 1/8 இது எல்லாத்துக்குமே காமன். 1/8 இன்ட்டு cos 3t plus 3 cos t minus 1/2 into cos 5t minus 1/2 into cos t. மறுபடியும் இதை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 3/2 into cos 3t minus 3/2 into cos t. இப்போது இதில் எதெல்லாம் நம்மளுக்கு பாசிபிளாக இருக்குது ஆட் பண்ணுறதுக்கு அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ இங்கே ஒரு cos 3t இருக்குது, அதே மாதிரி இங்கே cos 3t இருக்குது. ஸோ 1/8 காமன். ஸோ cos 3t minus 3/2 cos 3t. நெக்ஸ்ட்டு cos t எங்கெல்லாம் இருக்குது, இங்கே ஒரு cos t இருக்குது, இங்கே ஒரு cos t இருக்குது. ஸோ ப்ளஸ் 3 cos t minus 3/2 cos t. பேலன்ஸ் இந்த 2 டேர்ம்ஸ் இருக்குது, அது அப்படியே எழுதிடலாம். ஸோ 1/2 cos 5t minus 1/2 cos t. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ 1/8 இது 1 டைம், இது 3/, ஸோ 1 minus 3/2. ஸோ 2 minus 3/2, ஸோ minus 1/2. ஸோ இது minus 1/2 minus 1/2 cos 3/2. அதே மாதிரி இது பண்ணால் 3 minus 3/2, 3 2s are 6, 6 minus 3/2 is equal to 3/2. இது plus 3/2, so plus 3/2 cos t minus 1/2 cos 5t minus 1/2 cos t. ஸோ இங்கே இன்னொரு cos t இருக்குது. ஸோ இங்கே 3/2, இங்கே 1/2. ஸோ 3/2 minus 1/2 is equal to 2/2. 2/2 கேன்சல் பண்ணால் 1. ஸோ 1 டைம் நம்ம எழுதலாம். ஸோ 1/8 minus 1/2 cos 3t ப்ளஸ் இது 1 டைம் எழுதிக்கலாம். ஸோ cos t மட்டும், இதுக்கும் சேர்த்து 1 டைம். ஸோ மைனஸ் 3/2 மைனஸ் 1/2 வேல்யூ 1. ஸோ 1 டைம் எழுதிக்கலாம். ஸோ மைனஸ் 1/2 cos 5t. ஸோ நம்ம ஃபுல்லாக சிம்ப்ளை பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம லேப்லாஸ் எடுக்க போகிறோம். ஸோ லேப்லாஸ் நம்ம கொடுத்துருக்க கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, லேப்லாஸ் ஆஃப் sin ஸ்கொயர் t cos cube t. ஸோ ஈக்குவல் டு, இதுக்கு லேப்லாஸ் எடுக்கலாம். ஸோ 1/8 காமன் minus 1/2. இதுக்கு லேப்லாஸ் எடுத்தோம்னா லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் cos 3t plus again Laplace transform of cos t minus 1/2 வெளியே எடுத்துட்டு Laplace of cos 5t. ஸோ இப்போ தனித்தனியாக நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 1/8 into 1 minus 1/2 cos at ஓட ஃபார்முலா cos Laplace of cos at is equal to s divided by s square plus a square. ஸோ அதே ஃபார்முலாவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம் இங்கே. ஸோ s divided by s square plus a squareனா 3 square. இங்கே a ஓட வேல்யூ 3 into plus இங்கே 1 தான் வேல்யூ. ஸோ s divided by s square plus 1 square minus 1/2 into s divided by s square plus 5 square. இங்கே a ஓட வேல்யூ 5. ஸோ இதை நம்ம சிம்ப்ளை பண்ணணும். இது எல்லாமே ரஃப் ஒர்க். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 1/8 into minus 1/2 s divided by s square plus 9 plus s divided by s square plus 1 minus 1/2 into s divided by s square plus 25. ஸோ இதில் நம்மளுக்கு காமனாக இருக்கிறது நம்ம காமனாக வெளியே எடுத்துக்கலாம். இங்கே 1/2 காமனாக இருக்குது, காமனாக வெளியே எடுத்துகிட்டு மறுபடியும் சிம்ப்ளை பண்ணால் கூட நம்ம இதை இன்னும் நல்லா சிம்ப்ளை பண்ணி கூட ஃபைனல் ஆன்சர் கொண்டு வரலாம். இல்லைனா இப்படியே கூட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மேக்ஸ் போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.